நீக்கி விடுங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த தமிழ் வார்த்தையை. பின்னாடி சேர்ல உட்கார்ந்துருக்கிறவங்க சொல்லலாம். சொல்லுங்க அந்த தமிழ் வார்த்தையை சொல்லுங்க, நீக்கி விடுங்கள். இந்த முதல் நாள் மாலை கூட்டத்தில் அந்த ஒரு வார்த்தையை நாம் மையமாய் வைத்து நாம் இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் சில சத்தியங்களை வேதாகமத்தின் ஆதாரத்தை கொண்டு நாம் கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்கள், வாக்குத்தத்தம் என் மீது இருந்தாலும், தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் என் மீது இருந்தாலும், அழைப்பு என் மீது இருந்தாலும், சில விஷயங்களை நான் நீக்கி விடும்போது தான் கர்த்தருடைய கிரியைகளை நான் பார்க்க முடியும். வேதத்தில் அப்படி பல ஆதாரங்கள் இருக்கிறது. இஸ்ரவேலின் முதல் ராஜா, ஆண்டவருடைய நாமத்துக்காக மகிமையாய் அழைக்கப்பட்டவன், கழுதையை தேடி போன அவனுக்கு இஸ்ரவேலின் முதல் ராஜா என்கிற ஒரு பெரிய பட்டம் அவனுக்கு, சவுல். ஆனால் சில விஷயத்தை கர்த்தர் அவரிடத்தில் பேசியும் நீக்காமல் போனதினால் கர்த்தர் அவனை ராஜ்யபாரத்தை விட்டு நீக்கி விட்டதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? ராஜ்யபாரத்தை விட்டு ஆண்டவர் நீக்கினார். பழுதை ஒன்றை சொல்லும் போது தாவீது தன்னை திருத்திக் கொள்கிறான். சவுல் அதை திருத்திக் கொள்ளவில்லை. அப்படியே வாழ்க்கை ஓடிவிட்டது. ஆகவேதான் தாவீதினுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது. சவுலின் ராஜ்யபாரம் ஸ்திரப்படவே இல்லை. அரசாண்ட காலத்தில் 2வது வருஷத்திலிருந்தே அவனுக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது. தேவனுடைய அழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை அவன் மீது இருந்தாலும், கர்த்தர் விரும்பாத பல விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் இருந்ததின் விளைவு, நீக்காமல் போனதின் விளைவு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்மாதிரியாக வாழ வேண்டிய அவன் ஒரு தவறான அடையாளமாய் மாறிப்போனதை நம் சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் அவைகளை படிக்கிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்திலும் கூட இந்த வருஷம் ஆரம்பித்து ஏறத்தாழ 8 நாட்கள் ஆகிறது. இன்றைக்கு இன்னும் நம் கண்ணுக்கு முன்னாடி பல மாதங்கள், பல வருஷங்கள், பல வாரங்கள் நம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. இனி உள்ள இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆண்டாய் நமக்கு ஆண்டவர் மாற்றி தர வேண்டும். ஆமாவா இல்லையா? எல்லாருமே 31ஆம் தேதி இரவு ராத்திரி ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபத்தோடு, எதிர்பார்ப்போடு, தேவ சத்தத்தோடு இந்த வருஷத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகள், ஜெபங்கள், ஊழிய திட்டங்கள், பல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நான் சில விஷயங்களை நாம் நீக்கிவிட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 5 காரியங்களை நம்ம இந்த ராத்திரி தியானிக்க போகிறோம். 1 by 1. பிரசங்கத்தை எழுதுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கையெழுத்து என்றைக்குமே அழகாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எழுத படிக்க தெரிஞ்சால் பைபிள் வசனத்தை எழுதணும், தப்பில்லை. சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போகாமல் வசனத்தை எழுதுனா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதுனா செல்ஃபோனெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வருவோம், பேனாவை மறந்துடுவோம். காரணம் நம்ம அதன் மீது இருக்கிறதான வாஞ்சை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. நம்ம நிறைய கேட்டு 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 என்னடா இவர் பேச போயிடுறாரு அப்படி நம்ம நினைச்சே பல வருஷமா இன்னும் உருப்படாமலே இருக்கிற பல ஆட்கள் தேசத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி நான் சொல்கிறத ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? கையை பிடிப்பீங்களா? அப்படிலாம் பழக்கம் இருக்கா? கொரோனாலாம் போயிடுச்சு நம்ம தேசத்தை விட்டு. கையை பிடிச்சி சொல்லுங்கள், இந்த வருஷமாவது உருப்படுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வருஷமாவது உருப்படுறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாஸ்டர் நாங்கள் என்ன அப்படி உருப்படலையா? அம்மா நான் அப்படி சொல்லலை. என் வார்த்தைகளை சரியாய் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த வருஷத்துலையாவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. சில விஷயத்தை நான் நீக்கிட்டா பல ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து வரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. நீக்காமல் இருக்கிறதுனால தான் பல காரியங்கள் இன்னும் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில விஷயத்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நான் நீக்க வேண்டியவைகளை நீக்கிவிட்டா, நான் சொல்ற வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் கவனிங்க. நான் நீக்க வேண்டியவைகள் நீக்கிவிட்டா என்னில் கிரியை செய்ய வேண்டிய தேவனுடைய காரியங்கள் தடைபடுவதும் இல்லை, தாமதமாவதும் இல்லை, தள்ளி போவதும் இல்லை, அது தேங்கி நிற்பதும் இல்லை. அவர் அதின் காலத்திலே சரியாய் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 5 காரியத்தை பேசுமே. 9 5 வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். நான் சொல்லியே பிரசங்கம் பண்ணுறேன்.
5 மணிக்கு எல்லாரும் எழும்பி நின்று நல்ல ஒரு ஆராதிச்சு 9, 10, 12க்கெல்லாம் இந்த கூட்டம் முடிவடை விழுந்துடும். என்ன சந்தோஷமா ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் பாருங்க டைமை சொல்லி பிரசங்கம் பண்ணுறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 9 ஐயா நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணலாம் ஐயா. 9, 10க்கு என் ஆத்மாவை போட்டு உங்கள் ஆத்மாவை நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். எல்லாரும் அப்படி தான் அன்னைக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. சரியான சமயத்துக்கு முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. பிரசங்கங்கள் ஏராளம் இருக்கிறது, குறிப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் அதை விட நேரங்கள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா எங்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி ஓடிட்டு இருக்குதுன்னா, அநேக விசுவாசிங்க வைத்தறிச்சிலேயே ஓடிட்டு இருக்கிறதுனால நாங்கள் சரியான சமயத்துக்கு அனுப்புவோம் அப்படின்னு நாங்கள் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்திருக்கோம். கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாமே. கவனிங்க கவனிங்க. 1, மனமடிவை நீக்குங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எதை நீக்கணும் சொல்லுங்க? அந்த வார்த்தையை, தமிழ் வார்த்தை சொல்லுங்க. மனமடிவை நீக்குங்கள். முதலாவது இந்த மனமடிவு யார் மேல வரும்னு கேட்டீங்கன்னா, தேவன் மேலேயே நமக்கு வந்துடும். ஆண்டவர் மேலே மனமடிவு அப்படி வருமா அப்படின்னு நீங்க கேட்ட வந்திருக்கு. யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால் பைபிள் இப்படி சொல்லும், அவனை அவனுடைய மனமடிவுக்கு கர்த்தர் நீங்களாக்க. அதை கொஞ்சம் லகுப்படுத்தி தமிழ்ல சொன்னா, அவனுடைய மனமடிவுக்கு கர்த்தர் நீக்கிவிட. யோனா தான் பெரிய தீர்க்கதரிசி தான், அவனுக்குள்ள ஒரு பெரிய மனமடிவு. இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு கர்த்தர் செய்கிற பல ஊழியத்தில் ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனமடிவிலிருந்து கர்த்தரவனை நீங்களாக்க விரும்புகிறார். வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கிறதை விட மனமடிவிலிருந்து விடுதலை ஆகிறது பெரிய ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோனா, நீ இப்படியே மனமடிவா இருப்பையா? ஆமா, நான் இப்படியே தான் எரிச்சலா இருக்க போறேன். எவ்வளவு நாள் இருக்க போறேன்? மரண பரியந்த எரிச்சலா இருக்க போறேன். அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எரிச்சல், மனசு மடிஞ்சு போயிடுச்சு. முதலாவது மனமடிவுகளை நாம் நீக்க வேண்டும். அது முதலாவது தேவன் மீது கூட நமக்கு மனமடிவு இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் நடக்குதே, எனக்கு நடக்கலையே. அவங்களுக்கெல்லாம் வாய்க்குதே, எனக்கு வாய்க்கலையே. அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் நடக்குதே, எனக்கு நடக்கலை என்கிற மனமடிவு நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கிறதுனால ஜெபம் நமக்கு ருசிக்கவில்லை, வேதாகமம் நமக்கு ருசிக்கவில்லை, ஆலயம் நமக்கு ருசிக்கவில்லை. ஆண்டவர் மேலேயே ஒரு மனமடிவு. பாருங்க, எந்த மனுஷனுக்கு நாம் ஊழியம் செய்து விடலாம். சோர்ந்து போனவனுக்கு, பின்வாங்கி போனவங்களுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் மீது ஒரு கோபமா இருக்கிறவங்களுக்கு கூட ஊழியம் செய்து விடலாம். ஆனால் ஒரு மனிதன் மனமடிவாய் போய்விட்டால் அவனுக்கு கர்த்தர் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்ல முடியாது இருக்கிற அளவுக்கு கூட நம்ம ஒரு பெரிய மனமடிவில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய மனமடிவு நமக்கு இன்னைக்கு. அந்த ஆமேன கூட சொல்ல முடியாது இருக்கிற அளவுக்கு மனமடிவு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த முதல் நாள் கூட்டத்தில் எங்களை முதல்ல இந்த மனமடிவிலிருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. பல நேரத்தில் மனமடிவு நம்மளை பல பாடாப்படுத்துது. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. நான் இந்த மார்க் 5 அதிகாரத்தை ஒரு இடத்துல தியானிச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் எடுக்க வேண்டாம், அது பிரசங்கம் அல்ல. நான் சொல்றத நல்லா கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க ஐயா. அதில் யவீருவின் சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியல. அப்போ அந்த பிள்ளை எல்லாம் செத்து போயிடுச்சு. போதகர் என்ன செய்ய வேண்டாம்? சத்தமாக சொல்லுங்க அந்த வார்த்தையை. போதகர் என்ன செய்ய வேண்டாம்? நல்ல மெச்சூர்டானவன் யவீரு, முதிர்ச்சி உள்ளவன். ஓயாமல் போன் அடிக்க மாட்டான், போட்டு போட்டு தொந்தரவு பண்ண மாட்டான், போட்டு இம்சையை கூட்ட மாட்டான். சிலருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோன் ஓயாமல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் போதகர் என்ன செய்ய வேண்டாம்? அவன் பாருங்க, வருத்தப்படுத்தவே இல்லை. அவன் இந்த வருத்தப்படுத்தாதிருக்கிற யவீரை பார்த்து சொன்னாரு, பயப்படாதே. சத்தமா சொல்லுங்க, பயப்படாதே. அது ஒரு 10 தடவை சொல்லுங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாரு, பயப்படாதே, விசுவாசம். போதும், 10 தடவை வேற பிரசங்கம் பண்ண முடியாது. நான் 10 தடவை என்னுடைய பிரசங்கத்தை தயாரிக்கும் போது சொன்னேன், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாரு. ஏதாவது புதுசா சொல்லுங்க ஆண்டவரே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாரு. இன்னும் ஏதாவது புதுசா சொல்லுங்க ஆண்டவரே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை டக்குன்னு இப்படி சொன்னார், ஆண்டவரே, எல்லை மீறி போயிருக்கோம், என்ன மீறி போகாதுன்னு அர்த்தம். ஆண்டவரை எவ்வளவு பெரிய ஆமேன்னு சொல்லிட்டாங்க ஐயா. உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு போடாமல் அனுப்பணும் இயேசுவின் நாமத்தினால. ஆக்கின சாப்பாடெல்லாம் எங்கேயாவது அனுப்பிடுறோம்.
என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, எனக்கு இந்த வார்த்தை அப்படியே இந்த எசேக்கியேல் மாதிரி இந்த வார்த்தை கிடைச்ச உடனே நான் உட்கொண்டேங்கிற பார்த்தீங்கன்னா, யவீர்வே எல்லாம் மீறி போகும். இன்னைக்கு கூட இந்த முதல் நாளில் கர்த்தர் சொல்வார், சில பிரச்சனைகளை குறித்து, சில போராட்டங்களை குறித்து, இது என்னமாய் நடக்குமோ என்று பல விதத்தில் மூளையை கசக்கி கொண்டு ஒரு சந்தோஷத்தை திருடி வைத்து கொண்டிருக்கிற எல்லா கிரிகளும் இந்த முதல் நாளில் அழிஞ்சி கர்த்தர் சொல்லலாம், அது எல்லை மீறி போயிருக்கலாம், ஆனால் அது தெய்வத்தை மீறி போயிருக்கவே போயிருக்காது. எவ்வளவே உன் பிள்ளையை குறிச்சிருக்கிற மனம் அடிவிழுது, நீ வெளியே வா. எல்லாம் மீறி போயிருக்கலாம், இதுக்கு மேல ஒரு பெரிய காரியமே இல்லையே, இதுக்கு மேல ஒண்ணு நடக்காதே, இதுக்கு மேல எனக்கு யார் உதவி செய்வார் என்ற எண்ணங்கள் நம் எண்ணத்தில் ஒருவேளை ஓடிக்கொண்டிருக்கலாம். நமக்கு இந்த ராத்திரி ஆவியானவர் ஊழியம் செய்ய விரும்பி இருக்கிறான். எல்லாம் மீறி போயிருக்கலாம், என்ன மீறி போகாது. அல்லேலூயா. தெய்வத்தை மீறி போகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோனா, நானே உங்ககிட்ட வரேன், நானே உங்ககிட்ட வரேன், அந்த மனைவி மடிவை விட்டு வெளியே வா. இன்னைக்கும் இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆன்லைன் வழியாக இந்த சத்தத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, ஆலயத்தின் மீது ஒரு மனமடிவு, ஸ்தாபனத்தின் மீது ஒரு மனமடிவு, ஊழியர்கள் மீது ஒரு மனமடிவு, தெய்வத்தின் மீது ஒரு மனமடிவு, மனைவியின் மீது ஒரு மனமடிவு, பிள்ளைகள் மீது ஒரு மனமடிவு, எந்த மனமடிவில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை இந்த ராத்திரியில மனமடிவிலிருந்து கர்த்தர் என்னை நீக்கி விட வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. அதுதான் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு செய்கிற முதல் ஊழியமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர், பிரதர், ஐயா, அம்மா, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஊழியர்களே, உங்கள் மனமடிவு உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை, தரிசனத்தை அது நசுக்கி விடும் வல்லமை உண்டது. வெளியே வாருங்கள் அந்த மனமடிவை விட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனம் அடிவாக்குகிற பல சம்பவங்கள் பவுலின் வாழ்க்கையில் நடந்தது. மனம் அடிவாக்குகிற பல விஷயங்கள் யோபுவின் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் அவர்களெல்லாம் தெய்வத்தை பார்த்த விதங்கள், அவர்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய திட்டத்தை ஆண்டவர் செய்து முடித்தார். எச்சி விழுங்க முடியவில்லை யோபுவினால். அப்படிதான் சொல்றாரு, என் உமிழ் நீரை என்னால் விழுங்க முடியவில்லை. ஒரு ராத்திரியில் அரண்டு பரண்டு படுத்து எந்திரிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் என்கிறது, தூங்க முடியல. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, மனைவி ஒரு வேற்று மனுஷனை போல பார்க்கிறார். இப்படிப்பட்ட சமயத்தில் எவ்வளவு பெரிய மனம் மடிவு இருந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசமா இருக்காதபடி, தேவனுக்காக பிரகாசித்து எழும்ப முடியாதபடி, தேவனுடைய பாதையில் நடக்க முடியாதபடி அடிக்கடி வருகிற இந்த மனம் அடிவுகள் இந்த ராத்திரியோடு ராத்திரியா நம்மை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உள்ளுக்குள்ளே ஆழத்துக்குள்ளே புதைந்திருக்கிற இந்த மனமடிவு என்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இந்த ராத்திரி ஜெபத்தோடு பிரசங்கம் பண்ணுகிற, ஜெபத்தோடு பிரசங்கம் கேட்கிற எல்லாருமே இந்த மனமடிவை கர்த்தர் நீங்களாக்கி விடுவாராக இயேசுவின் நாமத்தினால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மேலேயே யோனாவுக்கு மனமடிவு. இன்னைக்கும் நமக்கு அப்படிதான் ஆராதிக்கிறோம், ஆண்டவர் மேல மனமடிவு வச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒரு மனிதனின் மீது மனமடிவை வைத்துக் கொண்டே காணிக்கைகளை தருகிறோம் மனமடிவோடு கூட. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், என்னை தேடுனா எப்படி தேடுனா, முழு இருதயத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கை ஆலயத்தில் இருக்கிறார்கள், ஊழியத்திலும் இருக்கிறார்கள், நல்ல உதவி செய்கிறார்கள். ஆனா ஆண்டவர் மேல ஒரு பெரிய நல்ல பற்றுதலும் இல்ல, பாசம் இல்ல. அவங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் கர்த்தர் மேல. மனமடிவு, ஏன் எனக்கு அப்படி செய்யல, எதுக்கு அப்படி செய்யல. நான் இப்ப சமீபத்தில் டிசம்பர் மாதத்தில் கடைசியா ஒரு திருச்சபையில ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்துக்காக பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். அடிக்கடி போகிற ஒரு திருச்சபை. அந்த நல்ல குடும்பத்தார், வசனம் கேட்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள், முழு குடும்பம். அவர் எக்ஸ் ஆர்மி. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக முன்னதாக வந்து அமர்ந்து கொள்வார்கள் குடும்பமாக. ரொம்ப தேவனுடைய வார்த்தை ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு நல்ல ஃபேமிலி. அந்த சகோதரிக்கு ஒரு சின்ன டாட் மாதிரி ஒரு கருப்பு லேயர் ஆரம்பிச்சிருச்சு மேல. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி 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 உடம்பெல்லாம் ஆயிடுச்சு. மருத்துவமனையில மதுரையில் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமே எனக்கு வைத்தியம் கிடையாதுமா, நான் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மருந்து கொடுத்துட்டேன், என் வைத்தியம் உனக்கு வேலை செய்ய மாட்டேங்குதுமா, அனுப்பிட்டார். சொரிஞ்சிட்டே படுத்துருக்குறாங்க. எலும்பினா வெறும் செதில்களா விழுகும், பெரிய கஷ்டம், சொரிஞ்சிட்டே தான் இருக்கணும்.
அன்னைக்கு நான் போயிருந்த அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு அந்த சிஸ்டர் வரல. அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன். அவர் என்னை கொண்டு வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்காக வரும்போது சொன்னார், இவ்வளோ சரீரத்தில் கொடிய வியாதிகள், நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க, ஒரு நாள் கூட ஆண்டவர் மேலே குறையோ எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு சொல்லி கர்த்தர் மேலே எந்த விதமான மனம் அடிவு அவங்களுக்கு இல்லவே இல்லை. இதிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்குவார்னு விசுவாசிக்கிறாங்களே தவிர ஆண்டவர் மேலே எந்த குறையும் இல்லை. நீங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சியானவர்கள் என்பதை எதிலே காட்டுகலாம்? வேதத்தை அறிஞ்ச அறிவிலா? நீங்கள் நல்ல முதிர்ந்தவர்கள் என்பதை எதை காட்டலாம்? பயங்கரமா வாக்குவாதம் பண்றது இல்லையா? இல்ல, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம், பிரச்சனை, இழப்புகள் இவைகள் நேரிடும்போது கூட ஆண்டவரை குறை சொல்லாம, அவர் எனக்கு சகாயர், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார், பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் தேவன் அல்ல, என்னை எந்த விதத்திலும் கைவிட மாட்டார், அப்படி எங்களை விடுவிக்காமல் போனாலும் அவர்தான் எங்களுக்கு தெய்வம் என்று சொல்லி போகிறோம் தெரியுங்களா? அதுலதான் நம்ம முதிர்ச்சியான தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? எத்தனையோ பேர் பேதுருவை போல மறுதலித்து வேண்டாம் என்று சொல்லி, எனக்கு தெரியாது என்று சொல்லி சபித்து சத்தியம் பண்ணி போகிற எத்தனையோ ஆட்களுக்கு முன்னாடி கல்லெறிஞ்சாலும் முழங்கால் படிட்டு ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நிற்கிற எத்தனையோ ஸ்தேவான்களையும் கர்த்தர் இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில் ஆண்டவர் தம்முடைய நாம மகிமைக்காக அடையாளங்களாய் கர்த்தர் அவர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுவீங்களா? இந்த சத்தியத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீக்குங்கள். இந்த வருஷத்தின் ஆரம்ப காலகட்டத்திலேயே மனம் அடிவிலிருந்து வெளியே வாருங்கள். உங்களை நீங்களை ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். சில மனம் அடிவுகளிலிருந்து வெளியேறுவதற்கு நீங்கள் உங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். எப்பொழுது பார்த்தாலும் மன சோர்வு, மன மடிவு, வெளியே பார்க்க சிரிக்க நல்லா இருந்தா கூட யாருக்கும் தெரியாது இருக்கிற மனதின் ஆழத்தில் சில மனமடிவோடு இருக்கிறீங்க. கர்த்தர் அந்த மனமடிவை வைத்திருக்கிறதுக்கு கர்த்தர் யாரையும் விட மாட்டார். கர்த்தரை இறங்கி போய் யோனாவுடைய மனமடிவுக்கு கர்த்தர் நீங்களாக்க விரும்பினார். இந்த ராத்திரி நீங்க விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. உங்கள் மனமடிவிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மனமடிவோடு கூட நான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே பயணிக்க விரும்பல. இந்த வருஷத்தில் நான் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது ஆண்டவரே, பெரிய தூரத்தில் நான் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. நான் இந்த மன சஞ்சலத்தோடு மனமடிவோடு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆரம்பிக்க வெளியில இந்த ராத்திரி என் மனதில் மகிழ்ச்சியை கர்த்தர் தருவீராக இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிச்சா, விரும்பினா, கேட்டா, ஜெபித்தா, எதிர்பார்த்தா, விசுவாசித்தா, இன்னைக்கு ராத்திரி என்ன மன அழுத்தங்களினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். சரீரத்துக்கு வெளியே மட்டும் அற்புதம் அல்ல, உள்ளத்திற்கு உள்ளேயும் ஒரு அற்புதத்தை இந்த ராத்திரி கர்த்தர் எனக்காக உங்களுக்காக செய்ய விரும்புகிறார். அந்த மன சோர்வோடு மன சஞ்சலத்தோடு இருப்பதற்கு கர்த்தர் ஒரு மனிதனை அனுமதிக்கவில்லை. கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு சோகம் அல்ல. கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற ரட்சிப்பின் சால்வை அது சோகம் அல்ல, அது ரட்சிப்பினால் ஒரு பெரிய சந்தோஷம். ஆகவே 51ஆம் சங்கீதத்தில் தாவீது ஜெபிக்கிறான், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. ரட்சிப்பினால் ஒரு சந்தோஷம் இருக்குது. ரட்சிப்பினால் பெரிய கம்பீரம் இருக்குது. ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய சால்வை. தேவன் நமக்கு அது கிருபையாய் தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, மனம் அடிவை ஏதோ ஒன்று கெடுத்திருக்கிறது. கர்த்தர் இந்த ராத்திரி நம்மை ஆண்டவர் விடுதலையாக்குவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லிலே சொல்லுங்க சத்தமா. ஏதோ ஒரு மனமடிவு கர்த்தர் மேல, ஸ்தாபனத்தின் மேல. சில பேருக்கு ஸ்தாபனத்தின் மேல ஒரு பெரிய மனமடிவு இருக்கும். தலைவர்கள் மீது ஒரு பெரிய மனமடிவு இருக்கும். ஊழியர்கள் மீது ஒரு பெரிய மனமடிவு இருக்கும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறதுலயே மிக கஷ்டமான ஊழியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சபை நடத்துறது. என்ன சத்தத்தை காணோம்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? பின்னாடி உட்காந்து இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான ஊழி என்னது? சபை நடத்துறது. அதுவும் சாதாரணமா இல்ல, பெரிய கஷ்டம். நான் எல்லா ஊர்லயும் இந்த உதாரணத்தை சொல்லுவேன், எங்கேயும் சொல்றேன். ஒரு சபையில ஒரு வாலிய பையனை பாஸ்டர் கூப்பிட்டார். இங்க வாப்பா. பாஸ்டரையா சொல்லுங்க, நம்ம சர்ச்சில் ஆண்கள் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க? அவன் யோசிச்சு கணக்கு போட்டு சொன்னா ஒரு 85 பேர் இருப்பாங்க. நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் பாஸ்டர். சரி, இந்த வருஷம் நமக்கு அக்டோபரில் நம்ம சர்ச்சி ஆண்டு விழா வருது. ஆமாம், நம்ம எல்லாரும் இந்த தடவை ஒரே யூனிஃபார்மில் இருப்போம். ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணி ஒரு யூனிஃபார்ம் தைச்சிடணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. 85 பேர் எழுதிட்டு வா,
நீ 600 ரூபாய் ஒரு ஷர்ட்டுக்கு வச்சுக்கா, நான் அறிவிப்பு கொடுத்துட்றேன், எல்லா டிப்பையும் கலெக்ட் பண்ணு அப்படின்ட்டார். அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். சே, இத்தனை பேர் இருக்கும்போது என்னையும் மட்டும் இந்த பாஸ்டர் கூப்பிட்டு 85 பேருக்கும் சட்டத்துக்கு போட்டாருன்னு ஒரே பெரிய சந்தோஷத்தில் 85 பேரையும் சனிக்கிழமை ராத்திரி உட்காந்து டைரி முழுசும் எழுதி 2 கட்டம் போட்டான். 2 கட்டமாக பணம் வாங்குறதுக்கு போட்டான். வந்துட்டான். ஃபஸ்ட்டு ஏன் எழுதிட்டேன், தம்பி வாப்பா, அறிவிப்பெல்லாம் கொடுத்து தம்பி அறிமுகப்படுத்தியாச்சு. இந்த பையனுக்கு வருவான் வீட்டுக்கு பணச்சா கொடுத்துருங்க, நீங்கள் வந்து எல்லாம் பண்ணிடுங்க, 600 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் எடுத்துக்கோங்க, அவனுக்கு ஒத்துழைப்பு தாங்கன்ட்டார். சரின்னு சொல்லி அன்றைக்கி சாயங்காலமே கிளம்பி போயிட்டான். வீட்டுக்கு போனான். பிரதர், எவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க பார்த்தீங்களா, பிரதர் அப்படின்னு. வாங்க தம்பி, இந்த பாஸ்ட் சட்டை தைக்க சொல்லி சொன்னார்ல, அது அவங்ககிட்ட பணம் வாங்கலான்னு முதல்ல ஒருத்தன் கேட்டான், யூனிஃபார்ம் போட்டால் தான் கத்தர் வருவாரா, இல்லைன்னா வரமாட்டாரா? 2வது வீட்டுக்கு போனான். உங்ககிட்டலாம் காசு தர முடியாது. 3வது வீட்டுக்கு போனான். எந்த கலர் எடுப்ப, இனிமே தான் செலக்ட் பண்ணோம், செலக்ட் பண்ணிட்டு வா, காசு தரேன். இப்படியே ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பதில். இந்தான்னு ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்க. இவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எடுக்கலான்னு போனேன். ஒருத்தர் இந்த கலர் என்கிட்ட இருக்குது, இது என் மனைவி எடுத்து கொடுத்துச்சு, இது என்கிட்ட பிடிக்கவே பிடிக்காது, ஐயோ இந்த கலரான்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவன் பார்த்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழைச்சிட்டு, ஓகே எல்லாம் ஊருக்கு போகலாம். ஊருக்கா? ஆமாம் போகலாம். கிளம்பி வந்து ஊரில் இறங்குறாங்க. ராத்திரி 12 மணி. நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்கப்பா, நான் பாஸ்டரை போய் பார்த்துட்டு வரேன். 12 மணிக்கு எதுக்கிட்ட அவரை போய் பார்க்குறேன்? இந்த நேரத்தில் தான் அவரை போய் நான் பார்க்கணும். நேராக போனால் பாஸ்டர் என் வீட்டை காலிங் நினச்சா, என்ன தம்பி இந்நேரத்தில்? தரங்க பாஸ்டர். திறந்தார். இந்தாங்க இந்த நோட்டு, இந்த காசு நீங்களே வச்சுக்கிடுங்க. ஏன்பா? பாஸ்டர் சத்தியமாக சொல்கிறேன், இவங்களுக்கு என்னால் ட்ரெஸ் எடுக்கவே. அவன் சொல்லிட்டு சொன்னான், 85 பேருக்கு ஒரு சட்டை என்னால் எடுத்து தைக்க முடியலையே, இதுகளெல்லாம் வச்சுட்டு எப்படி மேய்க்கிறீங்கன்னு கேட்டான். கேட்டுட்டு சொன்னால், நானே உங்களை பல முறை குறை சொல்லியிருக்கிறேன், இனிமே சத்தியமாக நான் உங்களை குறை சொல்லவே மாட்டேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டான். ஒரு அல்லையிலே சொல்வீங்களா? பக்கத்தில் சொல்லுங்க, இந்த வருஷமாவது சொல்லுங்க, இந்த வருஷமாவது உங்கள் ஊழியக்காரங்களுக்கு இலைப்பாறுதலை தாங்க, இலைப்பாறுதலுக்குள்ளே அனுப்பிடாதீங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாமே. பவுலே சொல்றார் கலாத்தியருக்கு, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. இருக்கிறதுலே பெரிய வேலை சபாதாங்க, பெரிய வேலை. தீர்க்க தரிசனம் கூட யார் இந்த ஒயிட் கலர் ஷால் எந்திரி அப்படி இப்படி சொல்லிட்டு போயிடலாம். நடக்குதோ நடக்கலையா, கிடைக்குதோ கிடைக்கலையா. ஆனால் சபை ஊழியம் அப்படி கிடையாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் அந்த எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னா என்ன உண்மைன்னா, என்னன்னாலும் விட்டுட்டு போக மாட்டேப்பா, உன்னை தான் நம்பி நான் இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேன், பாதியில் போட்டுட்டு போக மாட்டேன், தூக்கி எறிய மாட்டேன் அப்படின்னு உன்னை நம்பி அணைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உண்மை உள்ளவன் என்று எண்ணி எங்களை ஆண்டவர் அந்த கனமான ஊழியத்துக்கு கிருபையாய் ஏற்படுத்தியிருக்கிறார். ஊழியர்கள் மீது, குடும்பத்தின் மீது எத்தனை மனம் மடிவுகளை வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பிரசங்கம் உங்களோட பேசுனா, யாராவது உங்கள் நிமித்த மனமடிவாயிருந்தா, கர்த்தர் உங்களை அனுமதிச்சா, தேவ சத்தம் உங்களுக்கு கேட்டா, மனசளவில் அவங்கள முதல்ல மன்னிச்சது. மனமடிவில்லாத ஒரு வாழ்க்கையை வருஷத்தை இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. உங்களுக்கு தெரியுமா, மனமடிவு தான், கவனிங்க, மனமடிவு தான் ப்ரெஷருக்கு காரணம். மனமடிவு தான் மனசுக்குள்ள தேக்கி தேக்கி வச்சிருக்கிற பல நோய்களுக்கு காரணம். கர்த்தர் அதுக்கே ஊழியம் செய்ய விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனமடிவோடு நீ வாழ வேண்டாயோனா, அதை உன்னை விட்டு நான் நீக்க விரும்புகிறேன். அதோடு நீ இருக்க வேண்டாம். நான் உனக்காக ஊழியம் செய்கிறேன். நான் நினைச்சதுபடி நடக்கலையே, நீ உன் கோபம் எனக்கு புரியுது. ஆனா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது இருக்கிற இத்தனை லட்சம் ஜனங்களே நான் அழிப்பனா, இல்ல ஒருத்த விருப்பத்தை நிறைவேற்றனா, என்ன புரிஞ்சுக்கா. அந்த மனம் அடிவை விட்டு வெளியவா. அவன் கடைசி வரைக்கும்
அந்த மனமடிவை விட்டு வெளியே வரவே இல்லை. நிறைய பேர் அப்படிதான். தேவனே வந்து பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தைகளே வந்து அவர்கள் மீது வெளிப்பட்டால் கூட அவர்கள் அந்த மனமடிவை விட்டு வெளியே வர மாட்டார்கள். ஒருவேளை இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு துணிக்குதுன்னா வெளியே வாங்க. பழையவைகள் எல்லாம் ஒளியட்டும், போனவைகள்லாம் போகட்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. கர்த்தர் ஒரு மனிதனை புதுமையை போல மாற்ற விரும்புகிறார். அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே காணப்படுகிறதான மன மடிவுகள் நம்மை விட்டு இயேசுவின் நாமத்தினால நீங்கிவிட வேண்டும். ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிறேன், வழக்கமாக நடக்கிற கன்வென்ஷன் தான், அதனால் இன்னைக்கு நான் ஒரு செய்தி கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்க வந்தவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நான் கொஞ்சம் மாற விரும்புகிறேன், கர்த்தர் என் கூட பேச விரும்புகிறாரு, என் ஜீவியத்தை கொஞ்சம் மாற விரும்புகிறேன், இந்த வருஷத்தில் கொஞ்சம் பேருக்காவது நான் பிரயோஜனமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு வாஞ்சித்து எதிர்பார்க்க நினைக்கிற அவர்களுக்கு தான் இன்னைக்குரிய ஒரு செய்தி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. ஏதோ ஒரு கடமைக்காக வந்தேன் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்குலாம் இன்னைக்கு இந்த செய்தி இல்லை. ஆனால் நான் ஏதாவது ஒன்று செய்ய விரும்புகிறேன், கர்த்தருக்குள்ள நான் வாழ விரும்புகிறேன், ஆண்டவர் என்னை எதையாவது கொண்டு செய்யணும் அப்படி நினைக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் முதல்ல இந்த மனமடிவு என்கிற கொடிய நோயிலிருந்து வெளியே வரணும். அது உங்கள் சுயத்தினால முடியாது தான். ஜெபம் பண்ணி பாருங்க, அறிக்கையிட்டு பாருங்க, என்னை விடுதலையாக்குன்னு கேளுங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்கள் வீட்டை விட்டு போகும்போது, இந்த ஆலய வளாகத்தை விட்டு போகும்போதே உங்கள் இருதயத்தில் பல விடுதலைகளை உணர்ந்து நீங்கள் போக ஆண்டவர் கிருபை தருவாராக. சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நான் விடுதலையாக்க மாட்டேன். இந்த மனமடிவை முதலாவது நாம் நம்மை விட்டு நீக்கி விட வேண்டும். ரெண்டாவது, வேக வேகமாக நான் அடுத்துள்ள 4 குறிப்புகளை டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த லாஸ்ட் வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர் இவருடைய குஷ்டரோகத்தை என்ன செய்து விடுவாரா? நீக்கி விடுவார். குஷ்டரோகம் எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்களா? குஷ்டரோகம். சீரிய ராஜாவின் படைத்தலைவன் நாகமான், பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவன், பராக்கிரமசாலி. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு இருந்தார். நல்லா கவனிங்க, பைபிள் சொல்லுது மகா பராக்கிரமசாலி. பைபிள்ல போர் சேவகர்கள் வேற, பராக்கிரமசாலிகள் வேற. பராக்கிரமசாலிகளுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க? நீங்க ஒரு சின்ன கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம், பெனாயா என்கிற ஒரு பெரிய பராக்கிரமசாலி இருந்தான். அவனுக்கு கீழே 24,000 பேர் இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இருந்தாங்களாம்மா? ஐயா சொல்லுங்க, எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு பராக்கிரமசாலி கீழே சப்டியூட்டா 24,000 இருந்தாங்க. சோல்ஜர்ஸ், போர் சேவகர்கள், அவ்வளவு பேர் இருந்தாங்க. அப்படின்னா பராக்கிரமசாலினா எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்க. இவர் பெரிய பராக்கிரமசாலி தான், எண்ணிக்கைக்குள்ளவன், பெரிய மனுஷன், பெரிய பராக்கிரமசாலி. அவனோ குஷ்டரோகி. அவனோ குஷ்டரோகி. பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகிகளை குறித்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. தேசத்துக்குள்ள வரக்கூடாது, தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. அது ஒரு பெரிய தீண்டத்தகாத ஒரு காரியம். இப்ப நம்ம 2வது நீக்க வேண்டியது என்னன்னா, குஷ்டரோகத்தை நீக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்க அப்படின்னா, நீங்க வெளியில் அந்த போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க, அந்த செவுத்தில் எழுதியிருப்பாங்க. இன்னைக்கும் பெரிய பெரிய மருத்துவமனையில் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க? உணர்ச்சியற்ற தேமல் தொழுநோயாக இருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை படிச்சிருந்தீங்கன்னா, ஆஸ்பத்திரி பக்கம் போகாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த பக்கமாக போனவங்களுக்கு உணர்ச்சியற்ற தேமல் அது ஒரு தொழுநோயா இருக்கலாம். உணர்ச்சியே இல்லை. ஆகவேதான் சுகர் வந்துருச்சுன்னா தர ஜில்லுன்னு இருந்தா கூட காலுக்கு தெரியாது, ஏன்னா அது சுகர்னால பாதிக்கப்பட்டுச்சு. காலில் புண்ணு இருந்தா கூட தெரியாது, ரத்தம் அது பாட்டுக்கு போயிருக்கும், ஏன்னா உணர்வு இல்லை. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். குஷ்டரோகம் இருக்குதே,
அழகா ஒருத்தி சொல்றாரு, ஐயா நீ பராக்கிரமசாலியா இருக்கிறது பெருசு இல்லையா, இந்த குஷ்டரோகத்தை வச்சிட்டு இருக்கிறியா ஐயா. பாருங்க, அந்த பைபிள் ரொம்ப அழகா சொல்லும், அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறினது. இதுவரைக்கும் உன் மாம்சத்தில் ஒரு கத்தி எடுத்து குத்துனா கூட உணர்வு இருக்காது. ஆனா இப்போ உன் மாம்சத்தில் ஒரு சின்ன ஊசி வச்சு குத்துனா கூட சுருக்குன்னு கேட்கும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட வந்துட்டினா, கத்தரை தேடி வந்துட்டினா, அவர் ஒரு மனுஷனை உணர்வுள்ளவனா மாற்றி விடுகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ரெண்டாவது நாம் நீக்க வேண்டிய ஒன்று என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உணர்வற்ற ஜீவியத்தை நம்ம நீக்கிறணும். கரங்களை உயர்த்தி சத்தம் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். குஷ்டரோகங்கள், நம்மை பிடித்திருக்கிற குஷ்டரோகங்கள், இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே உணர்வற்ற ஜீவியத்தை மாற்றி விடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. நல்லா கவனிங்க. உணர்வு அற்று போன ஒரு ஜனக்கூட்டத்தை முதல்ல வேகமா காமிச்சு கொடுக்கிறேன். ரெண்டாவது, உணர்வு அற்று போன ஒரு மனுஷனை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன். அது எந்த சூழ்நிலையில் அவர்கள் உணர்வற்று போன என்பதை நாம் கவனித்தால்தான் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் ஒரு உணர்வுள்ள ஜீவியத்தை ஆண்டவர் தருவார். பாருங்க, பெரிய பரலோகம். பைபிள் சொல்லுது, அவர் தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிங்காசனத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய வீட்டையோ ஊரையோ கர்த்தர் ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறது எப்படின்னா, உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குது. பாருங்க, பணக்காரன் உண்டோ என்று, பிரபலமானவன் உண்டோ என்று, உயர்ந்த சமுதாயத்தில் பிறந்தவன் உண்டோ என்று, பெரிய படித்தவன் உண்டோ என்று அல்ல, இந்த உலகத்தில் உணர்வுள்ளவன் உண்டோ. கரங்களை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பாருங்க. உணர்வுன்னு ஒன்று இருந்தா சர்ச்சு முடிஞ்சு போகும்போது கூட அவங்கவுங்க செருப்பு தான் போட்டு போவீங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மீட்டிங் போனேன், ஒரு அம்மா ஒரு பிரதர் ஏன் செருப்பையே போட்டு போயிட்டார். அப்புறம் எப்படி, செருப்பு இல்லாமல் தான் ஊருக்கு போனேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். செருப்பு இல்லை, போட்டு போயிட்டாருன்னு ஃபோன் பண்ணிலாம் கேட்டாங்க அந்த சபையிலேருந்து. அவர் அருமையாக ஒரு பதில் சொன்னார். பாச செருப்பு தான் நான் வச்சிட்டு போறேன், என்ன வச்சுக்க சொல்லுங்க, இருக்கட்டும் விடுங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. இந்த கடைசி காலத்தில் மனுஷனுக்கு ஒன்று அத்துக்கிட்டே இருக்குது. என்னன்னா உணர்வு. வாரிக்கொண்டு போக மட்டும் அவர்களுக்கு என்ன இல்லைங்க, உணர்வு இல்லை. பைபிள்ல படிக்கிறோம், வாரிக்கொண்டு போக மட்டும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை ஆன்லைன் வழியாக நேரடியாக வழியாக கேட்குற எல்லாருக்கும் எங்களுக்கு ஒன்னே ஒன்று, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்துட்டோம், ஒரு நல்ல உணர்வை கர்த்தர் தாங்கப்பா. 2 ஜெபம் பண்ணுவார் தாவீது. 1, எனக்கு உணர்வை தாரும். 2, என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 1, எனக்கு உணர்வை தாரும். 2வது, என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். ஒரு மனுஷனுக்கு 7 இடத்துல உணர்வு தேவை. நான் அதெல்லாம் இன்னைக்கு தொட்டனா இரவச்சமாகி போயிடும். அதை இருக்கட்டும். நான் சொல்ல வேண்டிய ஒரு சக்தி இருக்குது, அதை மட்டும் ரொம்ப அழகா சொல்லிட்டு போக கர்த்தர் உதவி செய்வாராக. கவனிங்க, இந்த பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் உணர்வு உங்களுக்குள்ள வரலனா, இன்னும் அந்த குஷ்டரோகத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு செய்தி உங்களுக்கு வராது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த குஷ்டரோகத்தை நீக்கிரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தயவு செஞ்சு அந்த குஷ்டரோகம் நமக்கு வேண்டாம். பெரிய ஆளா இருக்கலாம், பராக்கிரமசாலியா இருக்கலாம், பெரிய சீரியாவில் உன்னை கொண்டு பெரிய ரட்சிப்பையே கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கலாம். பெரிய பைபிள் அப்படிதான் சொல்லுது பாருங்க. மகா பராக்கிரமசாலியாகிய அவன் சொல்லல, அவனோ பல வருஷ விசுவாசியா இருக்கிறாங்க, அவர்களோ பல நாளாய் கர்த்தருக்காக வாழ்கிறார்கள், அவர்களோ என்ன இல்லாம போச்சுங்களா சொல்லுங்க, குஷ்டரோகியாய் போனார்கள், அவர்களுக்கு உணர்வே இல்லாமல் போய்விட்டது. நீங்க கடைசி காலம் எப்படி நீங்க அடையாளம் காணலாம் அப்படின்னா, ரொம்ப அழகா அடையாளம் காணுங்களா. ஜனங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர்வே இருக்காது. உணர்ச்சியெல்லாம் நிறைய இருக்கும், எமோஷனலா இருக்கும், ஆவில நிரம்பி சாடி துதிச்சு பாடி அடடடடா
பாயெல்லாம் கிழிச்சிரும், ஆனா உணர்வு இருக்காது. ஒரு நாள் என்னை பணக்காரனாக்குன்னு அவன் ஜெபிக்கல தாவீது, என்னை உணர்வுள்ளவனா மாற்றுங்கப்பா. சீரியஸா ஆவியான உங்க உள்ளத்துல கிரியை செய்வார். இன்னைக்கு ராத்திரி நான் ஜெபித்த ஜெபத்தை உங்களை ஜெபிக்க சொல்றேன். என்னை உணர்வுள்ளவனா மாத்துங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கல. உணர்வுள்ளவனா மாத்துங்க. பல வருஷமா இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், பல ஸ்தாபனங்களுக்கு போறோம், பல சபைகளுக்கு போகிறோம். புது வருஷம் முடிஞ்சதுலேருந்து இன்னும் வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் இல்லை. டெய்லி கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நான் பலிபீடத்துக்கு போய் நிற்கும் போதெல்லாம் பிரசங்கம் பண்ணி ப்ராக்டிஸ் ஆனுன்னு நினைக்கல. உணர்வுள்ளதா பிரசங்கம் பண்ணுறதுக்கு கர்த்தர் எனக்கு கொஞ்சம் கிருபைகளை தரணும்னு சொல்லி கேட்பேன். ஒரு பிரசங்கம் உங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு முதலாவது ஊழியம் செய்யணும். நாட்கள் ஆக 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 நமக்கு என்ன ஆகி போயிருன்னு கேட்டிங்கன்னா உணர்வே இல்லாமல் போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதனால தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடாலாம் பிரசங்கம் பண்ணலை, ரொம்ப படப்படப்பட சட கடக்கடெல்லாம் பேசலை. உணர்வு வரணும்னா கொஞ்சம் மெதுவாக அவங்க உள்ளத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் நல்ல உணர்வை தந்துடுறார். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் குடும்பத்தில் எத்தனை தவறான உறவுகள், சபைக்கு வருகிற வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான விளைவுகள். ஏன் சபைக்கு வருகிறார்கள், பட் அவங்களுக்குள்ள உணர்வுகள் இல்லை. காமனா அவங்க சபைக்கு வர்றாங்க, உணர்வுகள் இல்லை. ஒரு காலத்தில் விபத்து நடந்து விட்டால் ஜனங்களை உடனே தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு சேர்த்து விடுவார்கள். இப்பொழுது வீடியோ எடுக்கிறார்கள். கை எப்படி உடைகிறது பாருங்கள், ரத்தம் எப்படி போகிறது பாருங்கள், தலை நசுங்குறதை பாருங்கள். எங்கள் ஊரில் ஒரு பெரிய பஸ் விபத்து, அதுல ஒரு சகோதரி கழுத்துல செயின், காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துறாங்க. அதுல ஒருத்தன் குடிகாரன் பஸ்ஸுக்குள்ள ஏறி 55 பேர் இறந்து போனாங்க. சரியான ஆக்சிடென்ட். ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே போயிடுச்சு. அதுல ஒருத்தன் அந்த சிஸ்டர் கழுத்துல வச்சு காலை வச்சு மிதிச்சு கழுத்துல போட்டிருக்கிற செயின் அத்துட்டான். நகை இல்லாதவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எங்கேயும் காப்பாற்றப்படுவார்கள். பிச்சு எடுத்துட்டான். இருதயமே இல்லை, உணர்வே இல்லை. ஒருத்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறானே, உணர்வே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. பாருங்க, உணர்வுள்ள ஒருவனை இயேசு மதிப்பார். தெரியுமா உங்களுக்கு? அந்த விபச்சார ஸ்திரீ எல்லாரும் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டு பாதி உயிரோடு கொண்டு நிற்கிறாங்க. இயேசு குனிஞ்சு எழுதுறார். ஜட்ஜ்மெண்ட் பண்ணல, திரும்ப ஒரு வாய்ப்பு. ஏன் வாய்ப்பு தெரியுமா? அவனுக்கு ஒரு உணர்வு இருக்கு. இனி பாவம் செய்ய மாட்டா, இனி ஒழுங்கா இருப்பா என்கிற உணர்வு இருக்குது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில், நீ போ, இனி பாவம் செய்யாதே. உணர்வுள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் மதிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி ஒரு ஜெபத்தோட போக போறோம்னு தெரியல. உங்களை ஜெபத்தில் நடத்தும் போது ஒருத்தரும் கலைஞ்சிடாதீங்க. இந்த முதல் நாள் கூட்டத்தில் இந்த வருஷத்தின் முழு ஆசீர்வாதமும் இந்த 4 நாள் கூட்டத்தில் அடங்கியிருக்கிறது. ஆண்டவரே, என்னை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே என்னை உணர்வுள்ளவனாக்குங்க. ஏற்கனவே ஜெபிச்சுட்டேன்னு சொல்லி ஜெபத்தை குறித்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இன்னும் ஜெபிக்கிற உணர்வை தாரும். வேத வாசிச்சு அசால்ட்டாக போயிடக்கூடாது. இன்னும் வேத வாசிக்கிற கிருபைகளை கர்த்தர் தாரும். ஊழியம் செய்கிற கிருபைகளை இன்னும் தாரும். பரிந்து பேசுகிற கிருபைகளை இன்னும் தாரும். இன்னும் பாட்டு பாடி ஆராதிக்கிற உணர்வுகளை இன்னும் தாரும். அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற அந்த கிருபைகளை இன்னும் தாரும். எவ்வளவு வசதிகள் கூடி போனாலும் எனக்கு அந்த ஆரம்ப கால உணர்வுகள் எப்போதும் எனக்குள் இருந்து கொண்டே இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவீராகப்பா. உணர்வுள்ளவன் உண்டோ? அந்த உணர்வுள்ளவன் உண்டோ அப்படின்னா இப்படிலாம் நீங்க கேட்கலாம். வசதி வந்தாலும் உணர்வுள்ளவன் உண்டோ? புதிய பொருட்கள் வாங்கினாலும் உணர்வுள்ளவன் உண்டோ? அரசாங்க வேலை கிடைச்சாலும் உணர்வுள்ளவன் உண்டோ? வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சாலும் உணர்வுள்ளவன் உண்டோ? பாஸ்டரோட ஒரு பெரிய வீடெல்லாம் வாங்கி காரெல்லாம் வாங்கி ஒரு பெரிய ஆளா வந்தாலும் உணர்வுள்ளவன் உண்டோ?
கரங்களை உயர்த்தி இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உணர்வுள்ளவனை வைத்து ஆண்டவரால் எதையும் செய்துவிட முடியும். கரங்களை உயர்த்தி இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி நான் யோசிப்பேன், 6.25 லட்சம் ஜனங்கள் மோசையின் காலத்தில். கவனியுங்கள், யாரை நம்பி தருவது? யாரை நம்பி தருவது? யாரை நம்பி கொடுப்பது? பணத்தை கூட யாரையாவது நம்பி ஆண்டு தந்துடுறாரு. ஜனத்தை, இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாரை நம்பி தர்றது? அப்பதான் பார்த்தாரு, அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற உலாவுகிற கண்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுல ஒருத்தன் கண்டுபிடிச்சாரு, அவன் தான் யோசுவா. அவன் உணர்வுள்ள யோசுவா. அவன் மேகத்தூணில் பாதியோடு கூட மோசே எழுந்தருளி போனாலும் மீண்டும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் உணர்வோடு அமர்ந்திருக்கிற அந்த யோசுவா விட்டு கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், இந்த ஜனத்தை நீதான் அடுத்து நடத்த போற. என்னைக்கு என்ன தேடுற ஒரு உணர்வு சலிச்சு போகாம உனக்குள்ள ஓங்கிக்கிட்டே இருக்குதோ, அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், உணர்வுள்ள உன்னை நம்பி எதையும் கர்த்தர் தர வல்லமை உள்ள கர்த்தர். கிறிஸ்தவம் இப்போ உள்ள கிறிஸ்தவங்கள் நிறைய உணர்ச்சிகளால் நிரம்பப்பட்ட கிறிஸ்தவங்கள், உணர்ச்சிகளை தூண்டி விடுகிற கிறிஸ்தவங்கள். தேவனோ உணர்ச்சிகளை அல்ல, உணர்வுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்தில் உட்கார்ந்து ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது கூட செல்போனை நோன்ற ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம ஸ்தாபனத்தில் இல்லை, பல இடத்தில். நான் ஒரு சபையில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், பின்னாடி ஒரு வாலி பையன், அது என்னது, அது என்ன ஃபயர் கேமா, அது என்னது, ஃப்ரீ ஃபயர். அப்புறம் நமக்கு அது கூட தெரியல, நமக்கு பின்னாடி விளையாண்டுட்டு இருக்கான். நான் இங்கே ஃபயரோட பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன், அங்கே ஒருத்தன் ஃபயரோட விளையாண்டுட்டு இருக்கான். ஏன்னா உணர்வே இல்லை. இன்னைக்கு செல்போனின் ஒன்றான், ஆலயத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு பிரசங்கியார் ஒரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாரே, கர்த்தருடைய சமூகத்தை எப்படி மதிக்கிறேன்னு அவனுக்கு பழகலையே. செல்போன் இஷ்டத்துக்கு விளையாண்டு இருக்கான். நல்ல வேளைக்கு ஒரு நல்ல ஸ்தாபனத்தில் இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இடத்துல ஒழுக்கக்கேடுகள், இஷ்டத்துக்கு நடக்கிற ஆட்கள், வேகமாய் ஓடுகிற பெண்ணொட்டகங்கள், இஷ்டத்துக்கு மொபைலை நோண்டிட்டு திரியிறோம், கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆலயத்துக்கு உள்ளே வரதில்லை, ஆலயத்துக்கு வெளியில இருந்து அப்படியே ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஏன்? உணர்வு இல்லை. ஒரு மனிதன் ஆலயத்தை தெரிந்து கொள்வது அட்டெண்டன்ஸ் போடுவதற்காக அல்ல, அவருக்குள்ள வளருவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சிலருக்கு ஆலயம் அட்டெண்டன்ஸ் தான், நான் வந்திருக்கிறேன் பார்த்துக்காங்க, செத்தா புதைச்சிருங்க, அப்படித்தான். ஆனால் அதுக்கல்ல, ஒவ்வொருத்தரும் அவருக்குள்ள வளரணும், அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களா. இப்படித்தான் பைபிள் வசனம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வுள்ள ஒருத்தர் இருந்தா சபைக்குள்ள பாருங்க, என்னைக்குமே இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். என்ன நடந்தாலும் உணர்வோடு இருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பணிவிடை செய்வதில் உணர்வுள்ளவர்களாக இருப்பார்கள். கடைசி அந்த தக்காளி தொழியை தூக்கி போடுற அளவுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கும். முதல்ல சாப்பிட்டு ஒரே வட்டம் ஓடி போடுறதுக்கு ஆள் இருக்கும். கடைசி வரைக்கும் பணிவிடை செய்வார்கள். உணர்வு. ஒரு சின்ன எளிமையான உதாரணம் சொல்றேன். எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு கழிவறை, லைட் இல்லை. ஒரு வயதான அம்மா போயிட்டு வந்துச்சு, எரியல. லைட்டை வாங்கி ஃபுல் பீட்டில் கொண்டு வந்து வச்சிருச்சு. எல்லாரும் கழிவறையை பயன்படுத்தினார்கள். ஆனால் இந்த ஒரு தாயாருக்கு தான் இப்படி இருட்டா இருக்கே, எல்லாரும் இருட்டில் தான் போயிட்டு வருது. ஆனால் ஒரு அம்மாவுக்கு தான் லைட்டு வாங்கி கொடுக்கணும் என்ன வந்திருக்கு. ஊரே இருக்கும், ஒரு ஆளுக்கு தான் உணர்வு இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், இந்த சத்தியத்தை கேட்கிற எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் இந்த வருஷத்துல என்னை உணர்வுள்ளவனா மாத்திட்டார்னா, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல உணர்வு, பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல உணர்வு, ஊழியர்கள் ஸ்தாபனத்துக்குள்ள ஒரு நல்ல உணர்வு வந்துட்டாலே பஞ்சாயத்து இல்லை, சண்டை இல்லை, போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை. அந்த ராஜாவின் ஊழியத்தை மகிமையாய் நாம் செய்து கொண்டே இருக்கலாம். கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க வேகமா என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திற்கு டக்குன்னு திருப்பங்க பார்க்கலாம். ஒரு 2 கூட்டத்தாரை நம்ம கவனிச்சுட்டு இன்னைக்கு முதல் நாள் கூட்டத்தை இந்த குறிப்புகளோடு நம் ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். நாளைக்கு காலை மாலை கொஞ்சம் விவரமாய் பல சத்தியங்களை நாம் மேய்ந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வேகமாய் உங்கள் வேதாகமத்தை
என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் எல்லாரும் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்கள். பழைய ஏற்பாட்டில் எத்தனாவது பக்கம்? 204வது பக்கம், லெஃப்ட் சைடுல முதல் பக்கம். படிங்கம்மா. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2 இடம் மிக மிக முக்கியமான ஒரு இடம். ஒன்று சீனாய் மலை. சீனாய் மலை அது தேவ பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, அது ஒரு சீனாய் மலை. இங்கே சித்தீம், அங்க பரிசுத்தம், தேவ பிரசன்னம், இங்கே பாவம். இஸ்ரவேலர்கள் உணர்வில்லாம ஒரு தவறு செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? நல்லா கவனிங்க. மீட்கப்பட்ட ஜனம், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், ஆண்டவருக்காக வாழ வேண்டிய ஒரு ஜனம், சாட்சியாய் எகிப்திற்கு முன்னாடி, எமோரியருக்கு முன்னாடி, எபூசியருக்கு முன்னாடி சாட்சியாய் வாழ வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ஜனக்கூட்டம் இன்னைக்கு சாட்சி இழந்து, பரிசுத்தத்தை இழந்து, கர்த்தருடைய நடத்துதலை இழந்து, ஊழியக்காரனை மதிக்காம ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டாங்க. என்ன காரணம்? உணர்வு இல்லாம போச்சு. கண்மலை உச்சியிலிருந்து வந்து பார்க்கிறாரு பிழையாம, பாலாக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வராரு. சபிப்பா? ஐயோ, நான் சபிக்க முடியாது. ஏன்? அது எந்த ஜனங்களோடும் கலவாமல் தனியாய் கர்த்தருக்காக வாசம் என்ற ஒரு கூட்டையா, அதை ஒண்ணுமே செய்து விட முடியாது. அப்ப என்னதான் செய்யறது? அந்த ஜனங்களை உணர்வில்லாம பாவம் செய்ய வச்சிரு. நீ அழிக்க வேண்டாம். போய்விட்டது. பெரிய கூட்டம் வேசித்தனம் பண்ணுகிற அளவுக்கு உணர்வில்லை, தவறுகள் செய்கிற அளவுக்கு உணர்வில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் தாவீதை குறித்து நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா, சவுலின் சால்வை தங்களை மெல்ல அறுத்து கொண்டான். அது நிமித்தம் அவன் இருதயம் டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிச்சு. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், சரியா தெரியல, விட்டுருங்க. 20 எதுலயா இருக்கும், இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ அதை தேடிட்டு இருக்காதீங்க, விடுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் போறதுக்குள்ள. சவுலின் சால்வை தங்களை மெல்ல அறுத்து கொண்டான். அது நிமித்தம் அவன் இருதயம் அடித்து கொண்டது. உணர்வுள்ள ஒரு இருதயம். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கையை போட மாட்டேன்னு சொன்ன நானு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கையை போட்டேனுங்கிற ஒரு எண்ணம், ஒரு உணர்வு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதே தாவீது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டான். உணர்வே இல்லை. பாத்தீங்களா? ஒரு அல்லிலே சொல்லுவீங்களா? உணர்வே இல்லை. பாத்தீங்களா? ஒரு பெரிய தப்புங்க. தப்புலையும் தப்பு, பயங்கரமான தப்பு, சரீர பாவம், சரியான தப்பு. உணர்வே இல்லை. பாத்தீங்களா? நான் சொல்றத நல்லா கவனிங்க. ஆரம்ப காலத்தில் இருந்த உணர்வுகள் கடைசி வரைக்கும் இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் நாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் இருந்த உணர்வுகள் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் உணர்வா இருந்தேன், ஒரு காலத்தில் உணர்வற்று போயிட்டேனா, குந்தி குந்தி நடக்கிற இருதயம் அது. அன்னைக்கு உன் மனசை அடிச்சுக்கிச்சே தாவீதே, இன்னைக்கு அந்த மனசை அடிக்கல. பத்தியா? உனக்கு வசதி வந்தா, அரண்மனை வாழ்வு வந்துச்சுன்னா, நல்ல பெரிய ஆள் ஆயிட்டோம்னா, நம்மளை முதல்ல பிசாசு சாகடிக்கிற ஒன்று உணர்வை சாகடிச்சிருவான். வாஞ்சையோடு வசனம் கேட்டு கண்ணீரோடு மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு தேவன் என்னோடு பேசட்டும் என்று ஒரு பெரிய இருதயத்தோடு கர்த்தருக்காக காத்திருந்த நம்முடைய இருதய கண்கள் எல்லாம் காலங்கள் போக 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 நம்முடைய இருதயங்கள் ஒன்றுமில்லாமலே போய்விட. அந்த நிலைமைக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முதல் நாளிலே கர்த்தர் நம்மளோட ஆண்டவர் இந்த ராத்திரி நம்மளோட பேசுகிறாரு. நம்ம எல்லாம் ஒரு உணர்வுள்ள பாதைக்குள்ள கர்த்தர் நடத்துவாராக. ஒரு ஜனக்கூட்டத்துக்குள்ளேயே உணர்வில்லை. நான் ஒரு தேவனுடைய பிள்ளை,
இது அப்படியே இருக்கட்டும். இன்னொருத்தனை பாருங்க, அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மறுபடியும் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய, எல்லாரும் கவனிங்க, சபையார். பைபிள் வசனத்தை கொஞ்சம் பாருங்கோ. சபையார் அனைவரும் என்ன எப்படி நிற்கிறாங்க? ஐயோ வாத தேவ கோபம், உணர்வில்லாம செஞ்ச இந்த பாவத்து நிமித்தம் கர்த்தருடைய கோபம் எங்க மேல திரும்பிருச்சே அப்படின்னு கத்துறான், அழறான். இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் பாருங்க, படிங்க சிஸ்டர். பாத்தீங்களா? இவ்வளோ பிரச்சனை நடக்குதே. இந்த பிரச்சனையை பார்த்தாது உனக்கு உணர்வு வர வேண்டாம்? இவ்வளோ போராட்டம் நடக்குதே, இதை பார்த்தாது உணர்வு வர வேண்டாம்? நல்லா கவனிங்க. இந்த ராத்திரி சில சத்தியங்கள் உங்கள் சிந்தைக்குள்ள புகுத்தி விடுங்கள். எப்படியாவது சாப்பாட்டை வயிற்றுக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி சிந்தைக்குள்ள சத்தியத்தை விதைச்சிருங்க. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, சிலருக்கு என்ன நடந்தாலும் அவங்க தங்களை மாத்திக்கவே மாட்டாங்க. அவங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஊரே அழுகுது, எல்லாரும் கத்துறான். ஐயோ ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்னாடி ஆண்டவரே நாங்க இப்படி பாவம் செஞ்சிட்டோமே கத்துறான், அழறான். ஆனா ஒருத்தன் பார்த்தீங்களா, உணர்வே இல்லாம திரும்ப அந்த பாவம் செய்யறதுக்காக கூட்டு போறான். வீட்டுல அம்மா உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சத்தம் போட்டு பிள்ளை செல்போன் நோண்டிட்டு இருக்கோம், உணர்வே இருக்காது. அம்மா கண்ணீரோட கத்திட்டு இருக்கோம், அப்பா கண்ணீரோட கத்திட்டு இருப்பாரு. வீட்டுல அந்த பையன் துணிகரமா பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான், உணர்வே இருக்காது. தேசத்தில் அழிவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள் நடக்கும்போது ஒரு மனிதனுக்கு வர வேண்டியது ஒண்ணு, வருகைக்காக ஆயத்தப்படுறது மட்டும் கிடையாது, அவன் முதலாவது தன்னை உணர்வுள்ளவனாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முழு சபையும் அழுது கொண்டு நிக்குது. நீ என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும் பாருங்க. கூட்டிகிட்டே போறான். அவன் ஒரு இஸ்ரவேலன், அவன் பேரு சிம்ரி. சிம்ரினா இன்பமானவன் அர்த்தம். ஆண்டவருக்கு இன்பமாய் இருக்க வேண்டியவன் பாவத்தில் இன்பமாய் மாறிவிட்டான். பார்த்தா ஒரே ஒருத்தனுக்கு உணர்வு வந்துச்சு, பினகாசுக்கு. எல்லாரும் என்னைய பாருங்க, அப்புறமா பைபிளை பாருங்க, பலிபீடத்தை பாருங்க. என்னை பார்க்கறதுனோட பலிபீடத்தை பாருங்க. பார்த்தா ஒரு 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 வீட்டை எடுத்து வயிற்றுல ஒரே சொருகா என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க? 10 கற்பனைகளில் கொலை செய்யாதிருப்பாயாங்கிறது எத்தனாவது கட்டளை? அத்தனாவது கட்டளை. நீங்க யோசிச்சு சொல்றது எனக்கு டைம் ஓடி போயிடும். 6வது கட்டளை. இப்ப இவர் ஒரு கற்பனையில் ஒரு கற்பனை பிணகாசு மீறிட்டாரா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. கொலை செய்யாதிருப்பாயாகங்கிற ஒரு கட்டளைய ஒரு தேவ மனுஷன் மீறிட்டாரா இல்லையா? இப்போ இவருக்கு தண்டனை தானே தரணும். ஆனால் பாருங்க, கர்த்தரவனுக்கு அந்த பிணகாசை கூப்பிடுறா, நித்திய ஆசாரிய பட்டத்தை கர்த்தர் வச்சுட்டாரே. நான் அதான் இப்படி சொல்றேன், உணர்வுள்ள ஒரு பிணகாசுக்காக ஒரு ஆசாரிய பட்டமே இருக்குது பாருங்க. சிஸ்டர், அம்மா, பிரதர், ஐயா, உங்க பணம் கர்த்தருக்கு தேவைப்படுறதை விட உங்க உணர்வு கர்த்தருக்கு தேவைப்படுது. ஆமென். இந்த உலகத்துல எல்லாரும் தப்பு செய்யறான், பாவம் செய்யறான். நீ உணர்வா பாவம் செய்யாம இருந்து பார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் தவறி போறான், நீ பாவம் செய்யாம வாழ்ந்து பார். தப்பு செஞ்சு எல்லாருமே சொல்ற ஒன்னே ஒண்ணு, அவங்க விழலையா, அவங்க தப்பு செய்யலையா, அவங்க யோக்கியமா, அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்கள பார்க்கறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. பரலோக தேவனை, விசுவாசத்தை எனக்குள்ள துவங்கினவர், எனக்குள்ள முடிக்கிறவர், அவரையே நோக்கி பார்த்து ஓடுறதுக்கு தான் கர்த்தர் இந்த வாழ்க்கை எனக்குள்ள துவங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வுள்ள ஒரு பிணகாசுக்காக பரலோகம் வைராக்கியம் பாராட்டுச்சு.
பரவாயில்லப்பா. கவனிங்க, உணர்வில்லாத ஒரு ஜனக்கூட்டம், உணர்வில்லாத ஒரு இஸ்ரவேலனுக்குள்ள ஒரு உணர்வுள்ள ஒரு தேவனுடைய மனுஷன். ஏழையின் பிள்ளைகள் ஓப்பனி பிணகாசும் துணிகரமான பாவத்தை துணிகரமாய் செய்து விடுகிறார்கள். பாவம் கண்ணுக்கு முன்னாடி இருந்து கூட ஒரு சின்ன பையன் சாமுவேலுக்குள்ள இந்த பாவம் அவனை பாதிக்கவே இல்லையே. இந்த உலகம் எவ்வளவு மோசமான பாவத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தா கூட ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைக்கு உணர்வுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா பாவம் பக்கத்தில் வந்தா கூட அதை தொட்டு போக மாட்டான். அது பாவமாக தான் தெரியும். காரணம், அவன் உணர்வுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை. வருஷங்கள் போக போக ஆண்டவர் எனக்குள்ள உணர்வுகளை தரணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. கர்த்தர் உணர்வுகளை தரணும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நீக்குங்கள் இந்த குஷ்டரோகத்தை, உணர்வற்றிருக்கிற ஜீவியத்தை நீக்குங்கள். உணர்வற்று போயிருக்கிற அந்த ஜீவியத்தை மாத்து. கர்த்தர் உங்களோட பேசினா அதை கீழ்ப்படியதற்கு காலம் தாழ்த்தாதீங்க. அன்னைக்கே, அந்த நிமிஷமே. சாமி ஜெபத்துறை ஒரு முறை ஒரு உதாரணம் சொன்னார்கள். மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற ஒருவனுக்கு ஜெபிக்க அழைப்பு வந்துச்சு. அவருக்கு உடனே கிளம்பி போன கர்த்தர் சொன்னார். உடனே கிளம்பி போன உடனே அவருக்கு பசி எடுத்துருச்சு. ஒரு நல்ல ஆரிய பவன் ஹோட்டலை பார்த்தாரு. உள்ளே போய் ஹாயாக உட்காந்து நல்ல பூரி எல்லாம் போட்டு சாப்பிட்டு, ஒரு காஃபி எல்லாம் குடிச்சு, 2 இட்லி எல்லாம் சாப்பிட்டு, மெதுவடையெல்லாம் சாப்பிட்டு வயிறை நிரப்பிட்டு போய் காரில் ஏறினாராம். ஏறி போய் ஆஸ்பத்திரி வாசலுக்குள்ள போகும்போதே அவர் இறந்து போனார்னு ஒரு செய்தி வந்துச்சான். ஐயோ அப்படின்னாராம். கர்த்தர் சொன்னாராம், உன்னாலதான் அவன் இறந்தான், என்னால் எப்படி ஆண்டவரே? மரண அவஸ்தையா இருக்கிற அவனுக்கு நீ போய் உணர்வா ஜெபம் பண்ணுவன் பார்த்தா ஹோட்டலுக்குள்ள போய் உக்காந்து ஆரிய பவன்ல உட்காந்து ஹாயா உட்காந்து சாப்பிட்டு வயிற்ற தள்ளிக்கிட்டு போறியே. ஒரு ஆத்துமாவை குறித்து உனக்கு உணர்வு இல்லை தானே? அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன். ஆஸ்பத்திரியில் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். சாகுற வரைக்கும் என்ன உணர்வு உள்ளவனாவே வச்சிருங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சேன் அப்படின்னார். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல உணர்வு இருக்கணும்னா முதல்ல நல்ல உணர்வு உள்ள ஆட்களோட முதல்ல நீங்க சேரணும். நிர்விசாரம் உள்ள ஆட்களோடு சேர்ந்தா உங்களுக்கு நிர்விசாரம் வரும். பயபக்தி இல்லாத ஆட்களோடு சேர்ந்தா உங்களுக்கும் பயபக்தி இல்லாமல் தான் வரும். உண்மை இல்லாத ஆட்களோடு சேர்ந்தா உங்களுக்கு உண்மை இல்லாமல் தன்மை தான் வரும். பெருமை பேசுகிற ஒரு ஆட்களோடு சேர்ந்தா பெருமை பேச தான் வரும். இன்னைக்கு 7 மணி நேரம் அந்த உபவாச ஜபத்தில் வந்திருந்த ஊழியர்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் எல்லா பரிசுத்தவான்கள் விழுந்து போனதுக்கு பிசாசு காரணம் அல்ல, தவறான சேர்க்கைகள் தான் காரணம். ஆமாவா இல்லையா? பைபிள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருந்தா புரியும். ராங் ரிலேஷன்ஷிப், தவறான உறவுகள், தவறான சிநேகிதர்கள் அவர்கள் மீது தேவன் வச்சிருக்க தெய்வீகமான திட்டத்தையே உடைச்சிருச்சு, உடைத்து போட்டு விட்டது. சத்தியம் புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கெல்லாம் உணர்வு உள்ளவர்கள் என்று நம்பித்தான் ஆவியானவர் என்னை கொண்டு இந்த ராத்திரி உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி இந்த வண்டி எடுக்காதடா, இந்த வண்டியில போகாதடான்னு அம்மா சொல்லும். கேட்க மாட்டான் அந்த பையன். ஒத்த கால நிற்பான். அந்த வண்டியை தான் எடுப்பேன் நான். எந்த வண்டி? மரண கிணறுல ஓடுற வண்டி. எங்கேயாவது ஒரு பையன் சொன்னான், எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, எங்க பா சொன்னாங்க, கேட்கவே இல்லை, எல்லாம் விபத்தாய் போச்சு, நான் இப்பொழுது இரும்பு மனிதனாய் மாறிவிட்டேன். எப்படி இரும்பு மனிதனாய் மாறிவிட்டேன்? கையில் பிளேட்டு, காலில் பிளேட்டு, முதுகுல பிளேட்டு, இங்கே 2 ஸ்க்ரூ. நான் ஒரு பெரிய இரும்பு மனுஷனாவே மாறிட்டேன். கீழ்படியலைன்னா சதை எலும்பு மனுஷன் போய் போல்ட்டு நெட்டு பிளேட்டோடு சேர்ந்து இரும்பு மனுஷனா மாறிட்டாவே. உணர்வு சொல்லும் போது வராதே, அடிபடும் போது தான் வரும். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லும் போதே வரலன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்களா முடிச்சிட்டீங்க. அடிபடும் போது தான் வரும் உணர்வு.
எல்லாரும் அழுதுகிட்டு நிற்கிறாங்களே, நீ என்ன செஞ்சுருக்கணும்? அழுதுகிட்டு நிற்கும் போது ஐயோ நானும் உங்களோட சேர்ந்து அழ வேண்டாமா? நீ என்ன நினைக்கிற? அழுது கொண்டு நிற்கும்போது ஒரு மீதியானிய ஸ்திரியை கூட்டிக்கிட்டு போறிய உணர்வே இல்லை உனக்கு? உணர்வே இல்லை உனக்கு? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒன்னையும் சேர்த்து தான் ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தினால அக்னி ஸ்தம்பத்தினால கொண்டு வந்தார். ஒரு பாவம் செய்வதற்கு என் கண்ணுக்கு முன்னாடி அந்த பாவத்தின் எண்ணங்கள் சிந்தைகள்லாம் தோன்றும் போது, நான் நடந்த வழிகளும் என்னை தூக்கி சுமந்த கரங்களை நான் யோசிக்கும் போது, அந்த பாவத்தின் எண்ணங்கள் எனக்குள் செயல்படவில்லை. பாவத்தின் வல்லமைகள் முறிந்து விழுகிறது. ஒரு பாவத்தின் சிநேகத்தை காட்டிலும் கர்த்தருடைய வழிநடத்துதல் மகா பெரிய மேன்மையானது. என் வார்த்தைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கிட்டா பாக்கியவான்கள். ஆகவேதான் அங்கே போவாரானால், சமாரியா கிட்ட போவாரானால், அவர் இவருடைய உணர்வற்றிருக்கிற இந்த சரீரத்தை நீக்கி விடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் நமக்கு தேவை உணர்ச்சி உள்ள வாழ்க்கை அல்ல, உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை. எசேக்கியாவின் காலத்தில் ஜனங்களுக்குள்ள மகிழ்ச்சி வந்தது, புகழ்ச்சி வந்தது, ஆரவாரம் வந்தது, ஆர்ப்பாட்டம் வந்தது, இன்னும் சொல்ல போனா ஆசீர்வாதம் வந்தது. கர்த்தர் அவருடைய பலிகளை நுகர்ந்து பார்த்தார். அப்ப எசேக்கியா நினைச்சான், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல யாரு நல்ல பணம் உள்ளவங்கன்னு பார்க்கல எசேக்கியா, யாரு நல்ல உணர்வுகள். கர்த்தருடைய ஊழியத்தில் நிற்க விரும்புகிறவங்களுக்கு யார் தெரியுமா தேவை? நல்ல உணர்வுகள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கிறதுக்கு யார் தெரியுமா ஆட்கள் தேவை? நல்ல உணர்வுகள். ஆண்டவர் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. சின்ன சின்ன விஷயத்தில் கூட உணர்வற்று போகாதபடி உணர்வுள்ளவனா வாழ்ந்துட்டனா கர்த்தர் எனக்கு தந்திருக்க இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிருவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயத்தில் கூட, சின்ன சின்ன விஷயத்தில் கூட, உபதேசத்துக்கு அடுத்த விஷயமா இருக்கலாம், வேதாகம காரியத்து விஷயமா இருக்கலாம், என் தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்துக்கு அடுத்த விஷயத்தில் இருக்கலாம். என்னை மட்டும் கர்த்தர் ஒரு உணர்வுள்ளவனா மாத்திட்டார்னா என் வாழ்க்கை எந்த சத்ருவும் என்னை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் என்னை பார்த்துக்கொள்வார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை என்னையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உணர்வுள்ள பாதைக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்திடுவார். ஒரு வசனத்தை படிச்சிடலாம், முடிச்சிடலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரத்திற்கு நீங்க உங்க பைபிளை எடுத்து 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை வாதித்தது. அப்பொழுது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே இப்போதும் ஆண்டவரே எதை நீக்கிவிடும்? ஒரு 4 நிமிஷம் நல்லா ஷார்ப்பா கவனிப்பீங்களா? எதை நீக்கிவிடும் சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை சொல்ல, எதை நீக்கிவிடும் சொல்றாரே. என்ன அப்படி அக்கிரமம் செஞ்சுட்ட நீ? எல்லாம் நல்லா கவனி. என்ன அக்கிரமம் செஞ்சுட்ட தாவீதே? அவன் செஞ்ச ஒரு அக்கிரமம் எதை அவன் அக்கிரமமா பார்த்தாங்கிறத முதல்ல நம்ம பைபிள் இருந்து கவனிக்கணும். அக்கிரமத்தை நீக்கிருங்கப்பா. எல்லாரும் என்ன பாருங்க, கவனிங்க. ஜனங்களை எண்ணுவது என்பது நல்ல காரியமா கெட்ட காரியமா? இன்னைக்கு சமைச்சிருக்கிற ஆட்கள்கிட்ட போய் கேளுங்க, இன்னைக்கு எத்தனை பேர் சமைச்சிருப்பாங்க? அவங்களா தோராயமா ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க, அத்தனை பேருக்கு சமைச்சிருப்பாங்க. இப்ப இவனுக்கு என்னன்னா, ஜனங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப சொல்லுவான், இன்னும் கர்த்தர் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பாரு. எதுக்கு என்று இரு, வார்த்தை கேட்காம போய் என்ன பாருங்க. 9 மாதம் 20 நாள் எல்லாருடைய வேலையும் கெடுத்துட்டு அங்கிருந்து இங்க, இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க, இங்கிருந்து அங்க, ஒரு தென் தொடங்கி ஒரு முடிகிற வரைக்கும் எண்ணி பார்த்தா
13 லட்சம் பேர் இருப்பாங்க, பட்டயம் உருவத்தக்க புருஷர்கள். எல்லாரும் என்ன கவனிச்சிருங்க, 2-3 நிமிஷம் தான். 13 லட்சம் பேர் பட்டயம் உருவத்தக்க ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா இருதய சந்தோஷம் தானே படணும். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவன் இருதயம் என்ன செய்யல, வாதிச்சது. அவனுக்கே தெரியுது நம்ம செஞ்சது ஒரு தப்பு. ஏற்கனவே யோபா சொல்லலாம், கவனிங்க, எது தெரியுமா அக்கிரமம்? அவன் 2 விஷயத்தை அக்கிரமமா நினைச்சான். ஒண்ணு, இந்த என்ன சொல்றது, கர்த்தர் என்ன சொல்லல, சத்ருவுக்கு நான் என் இருதயத்தை ஒப்பு கொடுத்ததுனால அது அக்கிரமம்னு சொன்னான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் பழைய வருஷம் ஆராதனைக்கு போய் கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருப்பீங்க தானே. ஆண்டவரே 2025 முழுதும் போஷித்தீர், நடத்தினீர், பாதுகாத்தீர், உடுத்தினீர். அப்பா ஸ்தோத்திரம். திருமணம் நடந்தது, வீடு கட்டணும், கார் வாங்கணும், ஃபாரின் போனாங்க, பால் விட்டு நல்லா நடந்துச்சு, அடாடாடான்னு எல்லாம் நன்றி சொல்வீங்க. யாராவது ஒருத்தருக்கு ஆண்டவரே எந்த பிசாசு என்னை பிடிக்காம, எந்த பிசாசு என்னை ஏவாம பாதுகாத்து கொண்டீங்கன்னு ஒருத்தரும் ஜெபிச்சிருக்க மாட்டோம். இந்த உலகத்தில் நம்ம மிக பெருசாக ஜெபிக்க வேண்டியது ஒன்று, நான் எதினால் ஏவப்பட்டு சில காரியங்களை செய்கிறேன். ரொம்ப கவனிக்கணும். நீங்க சில நேரம் ஆவிக்குரியவர்களாக இருந்தா கூட நம்மளை பிசாசு அப்படி ஏவிடுவான். தாவீதா இருந்தா கூட ஏவு, என்ன சும்மா தானே இருக்கிற, என்ன செய். பிசாசு தன்னை ஏவுவதற்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததை ஆண்டவருடைய பார்வையில அக்கிரம, ஆண்டவரே நீக்குங்க. 2வது எதை தெரியுமா அக்கிரமமா பார்த்தா, எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியுமே ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். கை உயர்த்தி ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும் என்று கேட்கிறான். அதுக்கு பின்னாடி சாலமோனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. காரணம், இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஒரு ஞானம் இல்லப்பா, ஆகவே இந்த ஞானம் இருந்தால் அந்த ஜனங்களை நடத்திடுவேன். இப்ப இந்த ஜனங்களை என்ன சொல்றதுக்கு என்ன தெரியுமா நோக்கம், கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும் கிடையாது. நான் எவ்வளவு பெரிய ஆள்னு கொஞ்சம் பார்த்துக்கலாமே. உங்கள் பின்னணியத்தை ஒரு நாள் என்னாதீங்க. இத்தனை பேர் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, இத்தனை பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாம் கல்லு விட்டு எரிஞ்சு போற காக்கா கூட்டமா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கல்லு விட்டு எரிகிற காக்கா கூட்டமா இருக்கும். ஏன் பின்னாடி இத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன். வாதிக்குது அவன் இருதயம். ஆவியின் பலத்தினால் வாழ்ந்த நான் இன்றைக்கு ஒரு மாம்சத்தின் பலத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை கீழ்த்தரமாய் போய்விட்டதே. ஒருவனாய் இருக்கையில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் என்னை ரிஜெக்ட் பண்ணும்போது கர்த்தருடைய கரம் மட்டும் தேடி வந்து சாமுவேலை பார்த்து இவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரே, அன்னைக்கு ஒருத்தர் அங்கீகரிக்கப்பட முடியாதபடி இந்த தேவன் மட்டும் என்ன அங்கீகரிச்சாரு. இன்னைக்கு பட்டயம் உருவத்தக்க 13 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படி நான் நினைச்சிட்டேனே ஆண்டவரே, என் பட்சத்தில் 13 லட்சம் பேர் இருக்கிறாங்க நினைச்சிட்டேன் ஆண்டவரே. இதை காட்டிலும் 13 லட்சம் பேரை தந்த கர்த்தர் இருக்கிறார் நினைக்காம போயிட்டனே ஆண்டவரே. இந்த அக்கிரமத்தை நீக்கும். ரொம்ப கவனமாய் யோசிக்க வேண்டிய வேத பகுதிகள் எல்லாம் இவைகள். என்னைக்கெல்லாம் நீங்க ஒரு நிலைமைக்கு மேலே ஏறி வர்றீங்களோ அப்ப நம்மையும் அறியாமல் நாம் ஒரு மாம்சீக பலத்தை சார்ந்து கொள்ள நேரிடும். அதுதான் அவன் செய்தான். 13 லட்சம் பேர் இருக்கிறாங்களா அப்படி நினைக்கும் போதே அவன் இருதயம் வாதித்தது. யோவாப்பை நினைச்சு வாதிச்சிருக்கும். ஆரம்ப காலத்தில் கர்த்தர் நீ ஒன்றுமில்லாமல் என்னை அழைத்தாரே, அதை எண்ணி அவன் இருதயம் வாதிச்சிருக்கும். இன்னைக்கும் இந்த பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், நம்முடைய பலன் நம் பின்னாடி நிற்கும் ஆட்கள் அல்ல, நம்முடைய பலன் பரலோகத்தில் இருக்கும் தேவன். எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடா. ஒன் செகண்ட் பாடுங்க. அனைத்தையும் செய்து முடிக்கும்,
நல்ல கைத்தட்டி தெரிஞ்சவங்க சேர்ந்து. ஒரு நாளும் முடி நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீ, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். கைத்தட்டி உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் எல்லாம். ஓரா பலாந்தரலா உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் எல்லாம். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்ன அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, என்ன அடித்தால் அணைக்கின்ற அன்பரே. நல்ல கைத்தட்டி உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை. நல்லா உணர்ந்து ஆராதிப்பீங்களா? என் உயிருள்ள நான். ஒன் செகண்ட் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். கை தட்டி நல்ல இந்த முதல் நாள் ராத்திரி வேளையிலும் சபையார் எல்லாம் கைகளை நல்லா தட்டி, கர்த்தாவே நீக்க வேண்டியவைகளை நீக்கிவிடும் ஐயா. மனத்தாங்கல்கள் இந்த ராத்திரி ஜெப நேரத்தில் என் இருதயத்தை விட்டு சிந்தை விட்டு இந்த ராத்திரி நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மனத்தாங்கல்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஐயா. உணர்வற்ற ஜீவியங்கள் இந்த ராத்திரி மாறட்டும் ஆண்டவரே. குஷ்டரோகத்தை நீக்கி விடுவீராக. நல்ல கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம்.